ஒரு 5 நாள் வந்து லீவ் இருக்கு. அதுக்கப்புறமா தொடர்ந்து ப்ரோகிராம் இருக்கு. அப்ப இந்த 1 வாரத்திலே நம்ம எங்கேயாவது டூரு போனா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். டூருக்கு போலாம். போனா வந்து நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சரி இந்த 5 நாள் லீவ்ல நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்? வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாமே! அப்படின்னு சொல்லி துணியெல்லாம் வேற நெறைய தைக்க வேண்டியது இருக்கு. மிஷின் வேற இப்ப தான் சரி பண்ணி வச்சிருக்கேன். சரி நம்ம அந்த வேலையாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் வெளிய போணும்னு ஆசையா தான் இருக்கு. சொல்ல முடியாது. என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல. இப்போ ஸ்கூல் வந்து அ இருக்கிறதுனால இப்ப தான் திறந்திருக்கிறதுனால லீவ் எல்லாம் போட்டா என்னைய அங்க திட்டுவாங்க. சும்மா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க லீவு போடுறீங்க அப்படின்ட்டு. அதனால லீவ் எல்லாம் போட முடியாது. ஆ பார்ப்போம். தோணுனா அப்படியே உடனே போவோம். பார்ப்போம். வந்து வீட்ல இருந்தா மட்டும் தான் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். பாட்டுக்கு போன ஊர்லலாம் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். நான் குறை சொல்லல. இருந்தாலும் ஹோட்டல்ல வாங்கி தருவாங்க பார்த்தீங்களா? அந்த ஹோட்டல்ல வாங்கி அந்த பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அந்த மடக்கி அந்த சுருட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோனே பார்த்தோனே ஒரு மாதிரி இருக்கும். ஐய்யய்யோ! அப்படின்ட்டு. அதெல்லாம் இட்லி. ஆ இப்ப 4 நேரம் போறோம்னா வந்து 4 நேரமும் வந்து இட்லி தான் இருக்கும். அது வந்து என்னமோ தெரியல சாப்பிடறதுக்கு இட்லினாலே, "ஐயோ! இட்லியா?" அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பாட்டு போற இடத்துல வந்து கோயில்ல சாப்பாடு தருவாங்க. அதுவுமே வந்து சமையல்காரங்க பண்றது செம டேஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா, அதையே சும்மா சாப்பிடும்போது வந்து சாம்பார், ரசம்னு சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாப்பிட முடியாது. பாட்டுக்கு போற இடத்துல வந்து ரொம்ப சாப்பிட முடியாது. அது அந்த சாப்பாடு என்னமோ மாதிரி இருக்கும். அது எப்பவாவது ஒருக்கா சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். சரி சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனா நமக்கு வந்து அது வீட்ல இருந்தா மட்டும் தான் நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலும் சரி நல்லபடியா நாங்க வச்சு சாப்பிடுவோம். வீட்டு சாப்பாடு அதிகமா எங்களுக்கு கிடைக்காது. பாட்டுக்கெல்லாம் போனோம் வைங்களேன், ஃபுல்லாவுமே ஹோட்டல் சாப்பாடு தான். ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப சாப்பிட முடியாதா கொஞ்சம் பேருக்கு சாப்பிடுவோமா, அது உடம்பு பாதி டயர்டா நெறைய பேர் கேட்பாங்க. அன்னைக்கு தர்மபுரம் ஊர்ல பாடிட்டு வரும்போதுதான் அந்த என்ன இவ்ளோ டயர்ட் ஆயிட்டீங்க? நான் அங்க வந்து முடியும்போது 3:30 மணி 3:45 மணி ஆயிடுச்சு. 3:45 மணி தான் வாலி பாடுனோம். சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி கிட்டலாம் இருக்கும். அப்போ வந்து லைவ் போட்டிருந்தோம் இல்லையா? அத பார்த்துட்டு நெறைய பேர் கேட்டாங்க. "என்ன இவ்ளோ தூரம் டயர்ட் ஆயிட்டீங்க டயர்ட் ஆயிட்டீங்க?" அதனால கேட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு அப்படி தெரியல. ஃபேஸ் பார்த்துட்டு நெறைய பேரு அதுல வந்து மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. "ரொம்ப டயர்டா இருந்தீங்க. ரொம்ப கஷ்டமாயிட்டா" அப்படின்ட்டு. அ அதான் சொல்றேன்ல, சும்மா அந்த சாம்பார் அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது, அது கொஞ்சம் இப்ப இட்லிலாம் 1 இட்லி, 1 1/2 இட்லி இப்படி சாப்பிடுவோமா, அப்புறம் அது ரொம்ப உடம்பு டயர்ட் ஆகும். வேற ஒண்ணும் கிடையாது. வீட்ல இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். அதனால வந்துட்டு எங்க வீட்லயும் சமைக்கிறது, காலையில எழும்புறதுக்கே 9 மணி, 10 மணி லீவு நாளு ஏதோ ஸ்கூல் உள்ள நாள் மட்டும் தான் வந்துட்டு சீக்கிரமா அலாரம் வச்சு எழும்புவேன். மற்ற பிள்ளைங்களுக்கு லீவுன்னனாகு முழிக்கிறது ரொம்ப லேட் ஆகும். அதுக்கப்புறமா பொறுமையா வச்சு சாப்பிட வேண்டியதான். சரி. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நெறைய பேரு வந்து ஐடி பிளாக் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உங்க லைவ் வரமாட்டேங்குது. உங்களுக்கு கமெண்ட் போட்டா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது வந்து தானாவே நெறைய பேருக்கு பிளாக் ஆயிருக்கு. இப்ப சப்ஸ்கிரைபர் தீவிரமான ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்களோட ஐடியே வந்து பிளாக் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ் வீடியோலுமே வந்துக்கிட்டு நெறைய கமெண்ட் குடுக்குறீங்க. நல்ல நல்ல கமெண்ட் தான் குடுக்குறீங்க. பரவால்ல. இருந்தாலும் லாங் வீடியோவும் பாருங்க. ஷார்ட்ஸ் வீடியோட நிப்பாட்டாதீங்க. லாங் வீடியோவும் பாருங்க. மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வந்து இப்படி வெளிய போனோம்னா வந்து வீடியோ எடுத்து போடுறேன். டாட்டா பாய்.